அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் குழந்தை மாதிரி சிணுங்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு குழந்தை குணம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல. ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில சேரப்போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகும். சந்திரனை ஆளக்கூடிய கடகம் ராசிக்காரங்க ஆழமான சிந்தனை, மனோசக்தி, உணர்வுகளை படிக்கும் திறன் கொண்டவங்க. இவங்க அன்பின் வடிவம், கருணை, உறுதி, சாந்தம் நிறைந்தவங்க. பிறரை காயப்படுத்த விரும்பாத இவங்க ஒருவரை நேசிச்சா தீவிர பாசம் காட்டுவாங்க. நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருந்தாலும் அமைதியை விரும்பும் இவங்க அமைதிக்கு பங்கம் விளைவித்தா உள்ளுக்குள் சைலண்ட் ஃபயர் எரியும். 2025 முடிய போகும் நிலையில கடகம் ராசிக்காரங்க கஷ்டங்கள் தொடருமோ என்று கவலைப்படுகிறார்கள். சனி பகவானின் தாக்குதல் கழுத்தை நெரிப்பது போல உள்ளது. நல்லதை கனவில் கூட நினைக்க முடியாத நிலையில் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் கடவுளிடம் வேண்டுதல் வைத்தால் இந்த வருஷத்தோடு கஷ்டம் முடிய வாய்ப்பிருக்கு. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கடகம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் மறைய வாய்ப்பிருக்கு. கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் செய்யும் செயல்களில் நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பணத்தை சேமிக்க வேண்டும். வேலை செய்யும் இடங்களில் பதட்டம் வேண்டாம். குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் சாதனையாக முடியும். குரு பகவான் கடகம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்கு போவதால் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். செவ்வாய் தனுசு ராசியில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதன் விருச்சிகம் ராசிக்கு போவதால் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வரும். வருமானத்தில் உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. பொது வாழ்க்கையில பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில்ல மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் வெளிநாட்டு யோகம் அதிர்ஷ்டமாக வேலை செய்யும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் சரியாகும். பெண்களை பொறுத்தவரை எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கற்பனைகள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான மதிப்பெண் கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புது வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. தாய் வழி உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். கோபத்தில் முடிவெடுக்க வேண்டாம். இரவு நேரத்தில் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாங்க.
5ஆம் இடம் புத்தி, உளவியல், காதல், குழந்தை பாக்கியம், புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் வெற்றியை கொடுக்கும். 8ஆம் இடம் பழைய தீமைகளை விளக்கும். 11ஆம் இடம் பெரிய நன்மைகளின் தொடக்கம். 6ஆம் இடம் எதிரிகளை ஜெயிக்கும் சக்தியை கொடுக்கும். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் இருமடங்கு கவனம் தேவை. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் நிறைவேறும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பணவரவு அதிகமாகும். முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல பண நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பாராத வருமானம் வரும். குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும். புதிய வருமானத்திற்கான வழி பிறக்கும். உங்களுடைய கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் வரப்போகுது. வீட்டுக்கான செலவை கொஞ்சம் பார்த்து கொள்ள போறீங்க. நெருங்கிய வட்டாரத்துல இருக்கவங்களே உங்களுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறாங்க. காதல் உறவு கைகூட போகுது. திருமண மாணவர்களுக்கு சந்தோஷமான நேரங்கள் கிடைக்கும். மனதில் இருந்த சந்தேகங்கள் கரையும். பெற்றோரின் ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படும். ஆரோக்கியத்துல இருந்த மன அழுத்தம் சரியாகும். சிவபெருமானுக்கு தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. தினமும் தியானம் பண்ணுங்க. மன அமைதியாகும். தந்தை, மாமா, நண்பர்களால் உதவி உண்டுங்க. கூட வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்கணுங்க. யாரிடமும் ரகசியம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. பழைய நண்பர்களிடம் இருந்து நீங்க அட்வைஸ் வாங்க போறீங்க. யார் எது சொன்னாலும் தலையாட்ட வேண்டாங்க. கோபத்துல முடிவெடுக்காதீங்க. இரவு நேரத்துல கவலைப்பட்டு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. யார் கேட்டாலும் உங்கள் பர்சனல் விஷயத்தை சொல்லவே கூடாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதலாவதாக புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலம் முன்னேற்றமான காலமா இருக்க போகுது. எடுத்த வேலையை முடித்து காட்ட போறீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளால பெருமை ஏற்பட போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்று பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. சட்ட ரீதியான பிரச்சனைகள் சாதகமா மாறப்போகுது. வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. புதிய சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய உறவுகள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறது. நினைத்ததை நடத்தி கொடுக்க போகிறீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்க போகிறது. பொது வாழ்க்கையில் செல்வாக்கு உயரப்போகிறது. கேட்ட இடத்திலிருந்து உங்கள் கைக்கு பணம் வந்து சேரப்போகிறது. படித்து முடித்துட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகிறதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.
கடகம் ராசிக்காரர்களே, அனுதினமும் சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு தீபம் ஏத்துங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்களுக்கு இந்த மாசத்துல என்னன்னு பாத்தீங்க, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக உருகும் மனதை உடையவங்களா இருக்காங்க. இதனால இவங்கள மற்றவங்க ஈஸியா பயன்படுத்திட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகம் பல விதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுதுங்க. சனி மற்றும் சூரிய பகவான் புதன் வீட்டில் இணைவதால நவ பஞ்சம யோகம் உருவாகுதுங்க. இது கடகம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகமா அமைய போகுதுங்க. இந்த யோகத்தால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கடகம் ராசியினரின் வாழ்க்கையையும் நிலையற்றதாக இருந்தது இது வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலையான வாழ்க்கையா மாறப்போகுது. நீங்க தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இருக்கீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்கீங்க. ஆனா போட்டி மற்றும் பொறாமையால நீங்க ரொம்பவும் பாதிக்கப்படுறீங்க. சந்திர பகவான் மனோகாரகன் என்றும் மகிழ்ச்சி, கலைத்திறன், செல்வம், புகழ், நல்ல பிள்ளைகள், மனநலம் போன்றவற்றை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடகம் ராசிக்காரங்க இயல்பாகவே அழகாகவும் மற்றவர்களை கவரும் திறன் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. நவ பஞ்சம யோகத்தின் விளக்கத்தை பார்க்கலாங்க. நவ அப்படின்னா 9ஆம் வீடுங்க. பஞ்சம அப்படின்னா 5ஆம் வீடுங்க. இந்த 2 வீடுகளின் அதிபதிகளும் நல்ல இடத்துல இணைவதால உருவாகக்கூடிய யோகம்தான் நவ பஞ்சம யோகங்க. கன்னி ராசியில சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவது ஒரு அரிதான நிகழ்வுங்க. இது நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு மன வலிமை, அறிவு, வளர்ச்சியை வழங்குதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இவங்க வெள்ளை மனம் கொண்டவங்களா இருப்பாங்க. சாத்வீக குணம் கொண்டவங்களா இருக்காங்க. அமைதியா இருக்க இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. சுயநலம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இந்த நவ பஞ்சம யோகத்தால உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, வருமானம் உயரப்போகுதுங்க. நீண்ட கால நிதி திட்டங்கள் வெற்றி அடைய போகுதுங்க. பழைய கடன் சுமைகள் குறைய போகுதுங்க. கலை, கல்வி, ஆராய்ச்சி போன்ற துறைகள்ல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க. உடன் பிறப்புகளுடன் உறவு வலுவாக போகுதுங்க. பெற்றோர்களின் சொல்படி நீங்க நடந்துக்க போறீங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. இந்த நவ பஞ்சம யோகத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதால
மன அழுத்தம் ஏற்படலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. பொறுமை தாங்க உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமா தேவைப்படுது. உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதிக தண்ணி குடிக்கணுங்க. யோகா செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. இந்த ராஜயோகம் கடகம் ராசிக்கு முயற்சி, வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், குடும்பத்துல நம்பிக்கையை ஏற்படுத்த போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போகுது. சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. கடகம் ராசிக்காரங்களே, நீங்க ஆன்மீகத்துல கவனம் செலுத்தினா பலருடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்குங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்திரன் ஆதிக்கம் கொண்டவங்களா இருக்காங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடகம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை தருங்க. எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க. ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்குங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். பொருள் சேர்க்கை உண்டாகும். சிற்றின்பு செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க. பணவரத்து திருப்தி தரும். வீண் பழி ஏற்படலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நன்மை தருங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அவசியங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையினர்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல் துறையினர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும்.
முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.